காட்சி 1. ராணியை தெரிந்தெடுத்தல். இந்த தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்ட அகாஸ்வேரின் ராஜாக்களில் நடந்த சம்பவத்தை இப்பொழுது ஒரு குறுநாடகமாக காண்போம். வஸ்தி ராணி தன் ராஜ பதவியிலிருந்து தள்ளப்பட்ட பின்பு ராஜாவுக்கு ஒரு ராணியை தேர்ந்தெடுக்கும் உரிமையை சூசான் அரண்மனையில் நடைபெறுகிறது. இதற்காக அநேக நாடுகளிலிருந்து ரூபவதியான கன்னி பெண்களை சூசான் அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்டன. ராஜாவே, நீர் வாழ்க. எங்கள் அரசே, பட்டத்து ராணியை தேர்ந்தெடுப்பதற்காக அழைத்து வரப்பட்ட ரூபவதிகளான கன்னி பெண்களை நீங்கள் இப்போது காணலாம். ஆகட்டும், அழைத்து வாருங்கள். பெண்ணே, நீ என் பார்வைக்கு ரூபவதியும் சௌந்தரவதியுமாய் உள்ளாய். என் கண்களில் நீ தயவு பெற்றாய். உன்னை நான் பட்டத்து ராணியாக முடிசூட்டுகிறேன். நன்றி ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு பட்சம் கிடைத்தது. காட்சி 2. ஆமானின் மூர்க்கம். மந்திரியாரே, இன்று ராஜா புதிய பட்டத்து ராணியை தேர்ந்தெடுக்கப்பட்ட விருந்தில் எனக்கு அளித்த மரியாதையை பார்த்தீரா? ஆம், பார்த்தேன் பிரபுவே. ராஜா என்னை மேன்மைப்படுத்தி எல்லா பிரபுகளுக்கும் முன்பாக என் ஆசனத்தை உயர்த்தினதை பார்த்தீரா? ஆமாம் பிரபுவே, ராஜாவிற்கு அடுத்த ஸ்தானத்தில் நீர்தான் உள்ளீர். சூசான் அரண்மனையிலே நீர்தான் கன மரியாதைக்கும் உரியவர். இதோ பிரபுவாகிய ஆமான் வருகிறார் வருகிறார். எல்லோரும் வணங்குவோம். மொர்தெகாயே, நீ ராஜாவை பணிந்து கொள். நீ இவ்வாறு ராஜாவின் கட்டளையை மீறுவது என்ன? ராஜாக்களையும் பிரபுக்களையும் பணிந்து கொள்வது நம் கடமை அல்லவா? மந்திரியாரே, யார் இந்த வாசல் காவலன்? நாம் உள்ளே செல்லும் போதே இவனை கவனித்தேன். இவன் என்னை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. எல்லாரும் நமஸ்கரிக்கும் இந்நாட்டில் இவன் என்னை பணியாமல் இருக்கிறானே, யார் இவன்? இவன் பேர் மொர்தெகாய். இவன் ஒரு யூதன். யூதர்கள் மனிதர்களை வணங்குவதில்லை. இவன் ஒரு யூதனா? அந்நிய தேசத்தில் இருந்து அடிமையாக வந்தவன். இவன் என்னை வணங்க மாட்டானா? மரியாதை செலுத்துவதில்லையா? இது என் பதவிக்கே அவமரியாதை. சரியாக சொன்னீர்கள். இவன் கொலை செய்யப்பட வேண்டும். இவன் என் பார்வைக்கு ஒரு தெள்ளுபூச்சி. இவனை அழிப்பது ஒரு காரியமே அல்ல. நம்மை வணங்காத இவனின் முழு குலத்தையும் அடையாளம் கண்டு நம் நாட்டில் பரவி இருக்கிற அனைத்து யூதர்களையும் அழிக்க வேண்டும். இதுவே இவனுக்கு அளிக்கும் சரியான தண்டனையாகும். என்ன ஒரு ஆணவம் இவனுக்கு! திமிர் பிடித்தவன். ஆமாம், இன்றைய ராஜாவிடம் சென்று இக்குலத்தை பற்றி எடுத்துரைத்து இவனை அழிப்பதற்கு ஒரு நாளை குறிக்கிறேன். வரும் மந்திரியாரே. காட்சி 3. பிக்தான் மற்றும் தேராசின் சதி. தேரேசே, ராஜா நமக்கு செய்த அநியாயத்திற்கு சரியான சமயம் பார்த்து நம்ம அவரை பழி வாங்க வேண்டும்.
சரியாக சொன்ன பித்தானே. ராஜாவை கொலை செய்வதற்கான திட்டம் என்னிடத்தில் தயாராக உள்ளது. அப்படியா தேரேஸ், நீ சொன்னபடியே நாம் செய்வோம். என்னது? ராஜா கொலையா? ராஜாவை கொலை செய்ய சதித்திட்டம் தீட்டுகிறார்களா? இதை உடனே எஸ்தர் மகாராணிக்கு தெரிவித்து ராஜாவை காப்பாற்ற வேண்டும். சேவகனே, ராஜாவை கொலை செய்ய வாசல் காக்கிற ராஜாவின் பிரதானிகளாகிய பித்தானும் தேரேசும் சதித்திட்டம் தீட்டியுள்ளனர். இதை உடனே நீ எஸ்தர் மகாராணிக்கு தெரிவித்து ராஜாவை காப்பாற்ற சொல். அப்படியே செய்கிறேன் ஐயா. காட்சி 4. யூதர்கள் ஜனங்களை அழிக்க ராஜாவிடம் ஒப்புதல் பெறுதல். ஓகே. ராஜாவே, நீர் வாழ்க. ஆமானே, நீர் வந்ததன் நோக்கம் என்ன? உன் காரியத்தை சொல். ராஜாவே, உம்முடைய ராஜ்யத்தில் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறுண்ட பரவி இருக்கிறார்கள். அவர்கள் ராஜாவின் கட்டளைகளை கைக்கொள்வதில்லை. அவர்களுடைய வழக்கங்கள் சகல வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்களை ராஜா இப்படி விட்டு இருப்பது நியாயமும் இல்லை. அந்த ஜனங்களுக்கு நீ என்ன செய்ய விரும்புகிறாய்? அதை நீ சொல். ராஜாவுக்கு சம்மதமானால் அந்த ஜனங்கள் அழிக்கப்பட வேண்டும். அப்பொழுது 16,000 வெள்ளியை உமது கஜானாவில் செலுத்துவேன். ஆமானே, அதை நீயே வைத்துக்கொள். அந்த ஜனங்களுக்கு நீ என்ன செய்ய விரும்புகிறாயோ அதை நீ செய். இதோ என்னுடைய முத்திரை மோதிரம். மிக்க நன்றி அரசே. யூத ஜனங்களில் சிறியோர் முதல் பெரியோர் வரை அனைவரையும் ஆதர மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியில் அழிக்க கட்டளை பிறக்கப்பட்டு ராஜாவின் மோதிரத்தினால் முத்திரை போடப்பட்டு அஞ்சல்காரர்களின் கையிலே ராஜாவின் 127 நாடுகளுக்கு அனுப்பப்பட்டது. சூசான் நகரம் கலங்கிற்று. காட்சி 5. மொர்தெகாய் எஸ்தருக்கு ராஜா கட்டளை அறிவித்தல். மகாராணியே, மொர்தெகாய் இரட்டொடுக்கு சாம்பலை சூட்டி பிரதானியாகிய ஆத்தாகுவே, நீ மொர்தெகாயிடம் சென்று அவர் அவ்வாறு வந்ததின் காரணத்தை விசாரித்து பார். அவரை இரட்டை களைந்து போட்டு இந்த வஸ்திரத்தை உடுத்திக் கொள்ள சொல். ஆகட்டும் மகாராணி. மொர்தெகாய், நீர் இவ்வாறு ரட்டுடுத்தி வந்ததன் காரணம் என்ன? உன் ரட்டை களைந்துவிட்டு இந்த வஸ்திரத்தை மாற்றிக்கொள்ள மகாராணி கட்டளையிட்டுள்ளார். யூதர்களை அழிக்க சூசன் அரண்மனையிலே உத்தரவு பிறந்ததை நீ அறியாயோ? ஆமாம், யூதர்களை கொல்ல அரண்மனையில் உத்தரவு பிறந்ததை எஸ்தர் மகாராணிக்கு தெரிவித்து யூதர்களுக்காக மன்றாடவும் விண்ணப்பம் பண்ணவும் சொல். அப்படியே சொல்லுகிறேன் ஐயா. யூதர்களை அழிக்க சூசான் அரண்மனையிலிருந்து ஆணை பிறந்துள்ளது என்பதையும் உம்மை யூத ஜனங்களுக்காக ராஜாவிடம் விண்ணப்பம் பண்ணவும் கட்டளையிட்டுள்ளார். அந்த கட்டளையின் நகலை உம்மிடம் கொடுக்கவும் கூறினார். நீ மொர்தெகாயிடம் சென்று ராஜா அழைத்தால் ஒழிய ஒருவரும் ராஜா சமூகத்தில் நுழையக்கூடாது என்ற சட்டம் இந்த தேசத்தில் உள்ளது. அது மட்டுமல்ல, ராஜா தனது பொற்செங்கோலை நீட்டாமல் நான் ராஜா சமூகத்தில் நுழைந்து விட்டதன் நிமித்தம் நான் சாக வேண்டும் என்பதையும் அறிவித்துவிடு. உங்கள் வாக்கின்படியே செய்கிறேன் மகாராணி.
ஒருவனும் ராஜா அழைப்பித்தால் ஒழிய அவரின் சமூகத்தில் பிரவேசிக்க இயலாது என்பதை மகாராணி உங்களிடம் அறிவிக்கச் சொன்னார். நீ எஸ்தர் மகாராணியிடம் சொல். நீ ராஜாவின் அரண்மனையில் இருப்பதாலே மற்ற யூதர்கள் அழிந்து போக நீ மட்டும் தப்பித்துக் கொள்வாய் என்று நினைத்துக் கொள்ளாதே. இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதர்களுக்கு இரட்சிப்பும் சகாயமும் வேறொரு இடத்திலிருந்து வரும். இந்த காலத்தில் உதவுவதற்காக எஸ்தர் மகாராணிக்கு ராஜமான் மேன்மை கிடைத்திருக்கலாமே என்று சொல். அப்படியே செய்கிறேன் ஐயா. மற்ற யூத ஜனங்கள் அழிய நீங்கள் மட்டும் உயிரோடு இருக்கலாம் என்று நினையாதிருங்கள் என்றும் இந்த காலத்தில் சகாயம் செய்ய ராஜ மேன்மை அளிக்கப்பட்டு இருக்கலாமே என்றும் சொல்ல சொன்னார். நீ மொர்தெகாயிடம் சென்று சூசானில் இருக்கிற யூதர்கள் அனைவரும் 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் எனக்காக உபாசம் பண்ண சொல்லு. நானும் என் தாதிமாரும் உபாசம் பண்ணுவோம். நான் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன். நான் செத்தாலும் சாவேன் என்று அவரிடம் அறிவித்து விடு. காட்சி 6. எஸ்தர் ராஜ சமூகத்தில் பிரவேசித்தல். ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததே. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உன் மஞ்சாட்டு என்ன? இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். ராஜாவே, உமக்கு சித்தமானால் நான் சேவிக்கும் விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வர வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியே, நாங்கள் விருந்துக்கு வருகிறோம். நன்றி ராஜாவே. யாரெங்கே? கட்டளையிடுங்கள் அரசே. ஆமானை உடனே வரச் சொல். ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? விண்ணப்பம் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்தது. நாளைக்கு நான் சேவிக்கும் விருந்துக்கு ராஜாவும் ஆமானும் வர வேண்டும். எஸ்தர் ராஜாத்தியே, நாங்கள் விருந்துக்கு வருகிறோம். நன்றி ராஜாவே. காட்சி 7. ஆமானின் சதி திட்டம். சீரேஸ், இன்று ராஜா புதிய பட்டத்து ராணியை தேர்ந்தெடுக்கப்பட்ட விருந்தில் என்னை மட்டும் விருந்துக்கு அழைத்திருக்கிறார். இந்த விருந்தில் என்னை அழைத்தார். நாளை தினமும் என்னை ராஜாவோடு அழைத்திருக்கிறார், தெரியுமா? கேட்கவே மிகவும் மகிழ்ச்சியாக. ஆனால் ராஜாவும் மகாராணியும் சேவிக்கும் வணங்கும் என்னை அந்த வாசல் காவலன் வணங்குவதே இல்லை. ஆனால் என்ன? ஆனால் அவன் வணங்குவதில் அவன் ஒரு யூத குலத்தை சேர்ந்தவனா? மனிதர்களை வணங்க மாட்டார்களாம். உங்களை வணங்காத அந்த யூத குலம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது. அவர்களை கொல்வதற்கு சரியான திட்டத்தை நாம் தீட்ட வேண்டும். ஆம், சரியாக சொன்னாய் சீரேஷ். இன்றே ராஜாவிடம் சென்று அவனை பற்றி எடுத்து உரைக்கிறேன். அவனை நம் வீட்டிலே தூக்கிலிட வேண்டும். சாதாரண தூக்கு மரத்தில் அல்ல, 50 முழ உயரமுள்ள தூக்கு மரத்தை செய்து அதிலே அவனை தூக்கிலிட வேண்டும். நீங்கள் சென்று இன்றைக்கே ராஜாவினிடமிருந்து கட்டளை பெற்று வாருங்கள். இன்றே ஒப்புதல் பெற்று வருகிறேன். இன்றைக்கே தூக்கு மரத்தை ஆயத்தம் செய்கிறேன். காட்சி 8. மொர்தெகாய் மேன்மைப்படுத்துதல்.
இன்று எனக்கு நித்திரையே வரவில்லையே. ஏதாவது வாசிக்கலாமா? நடவடி புத்தகத்தை வாசிக்கலாம். யார் அங்கே? கட்டளையிடுங்கள் அரசே. நடவடி புத்தகத்தை கொண்டு வா. இதோ அரசே. என்ன வாசக்காவலன் 2 பிரதானிகள் என்னை கொல்ல சதித்திட்டம் தீட்டினார்களா? மொர்தெகாய் என்னும் வாசக்காவலன் அதை தெரியப்படுத்தினானா? அந்த சதி முறியடிக்கப்பட்டதா? இதை குறித்து எனக்கு அறிவிக்கவே இல்லையே. சேவகனே, அந்த மொர்தெகாய்க்கு எதுவும் கனமும் மேன்மையும் செய்யப்பட்டதா? ராஜாவே, மொர்தெகாய்க்கு எதுவும் செய்யப்படவில்லை. என்னது? மொர்தெகாய்க்கு எந்த கனமும் மேன்மையும் செய்யப்படவில்லையா? யார் அங்கே? வெளியே நிற்பவன் யார்? ராஜாவே, ஆமான் உம்மை சந்திக்க காத்துள்ளார். அவனை உடனே உள்ளே வரச் சொல். ராஜாவே, நீர் வாழ்க. ஆமானே, ராஜா கனம் பண்ண வேண்டிய மனுஷனுக்கு என்ன செய்ய வேண்டும்? நீ அதை சொல். ராஜா என்னை தவிர வேற யாரை கனம் பண்ண போகிறார்? ராஜா கனம் பண்ணுகிற மனுஷனுக்கு ராஜா உடுத்துற ராஜவஸ்திரமும் ராஜத்தொடியும் தருப்பித்து ராஜா ஏறுகிற குதிரை மேல் அவனை ஏற்றி நகர வீதி எங்கும் உலா செல்ல வேண்டும். இப்படியாக ராஜா கனம் பண்ணுகின்ற மனுஷனுக்கு செய்ய வேண்டும் அரசே. சரியாக சொன்னாய் ஆமானே. இதில் ஒன்றும் தவறாமல் மொர்தெகாய் என்னும் வாசக்காவலனுக்கு இதில் எல்லாவற்றையும் செய். அப்படியே செய்கிறேன் அரசே. அந்த யூதனுக்கு முன்பதாக நான் தாழ்ந்து போக தொடங்கினேனே. காட்சி 9. எஸ்தரின் விருந்து. ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உன் மஞ்சாட்டு என்ன? இந்த ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் அதை நான் உனக்கு தருவேன். ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. உமக்கு சித்தமானால் என் வேண்டுதலுக்கு என் ஜனமும் என் மன்றாடுதலுக்கு என் ஜீவனும் கட்டளையிடப்படுவதாக. எஸ்தர் ராஜாத்தியே, உன் காரியம் என்ன? அதை எனக்கு அறிவி. நானும் என் ஜனங்களும் நிர்மூலமாகும்படி விற்கப்பட்டோம். அதனால் ராஜாவுக்கு வரும் நஷ்டத்திற்கு சத்துரு உத்தரவாதம் பண்ண முடியாது. என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி சகிக்க கூடும்? என் குலத்தின் மேல் வரும் அழிவை என்னால் எப்படி பார்க்க கூடும்? எஸ்தர் ராஜாத்தியே, அந்த காரியம் செய்ய துணிந்தவன் யார்? பொல்லாதவனும் சத்துருவுமாகிய இந்த துஷ்ட ஆமான் தான். என்னது? மகாராணி, என்ன காரியம் சொல்லுங்கள்? மகாராணி, நான் என்ன செய்தேன்? என்னை மன்னித்து விடுங்கள். என்ன காரியம் செய்ய துணிந்தாய் ஆமானே? இவனை உடனே தூக்கிலிடுங்கள். ராஜாவே, ராஜாவே, உமக்கு நன்மை செய்து மொர்தெகாவுக்கு இந்த ஆமான் தனது வீட்டில் 50 முழம் உயரமுள்ள தூக்கு மரத்தை செய்துள்ளான். அந்த தூக்கு மரத்திலே இவனை தூக்கிலிடுங்கள். ஐயோ, நான் என்ன செய்வேன்? என்னை காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள். மொர்தெகாய்க்கு மோதிரம் அணியப்பட்டது. மற்றவர்களுக்கு எதிராக சதி முறியடிக்கப்பட்டது. ஆமான் யூதர்களை அழிக்க நிர்ணயிக்கப்பட்ட அதே நாளில் மற்றவர்களுக்கு மீட்பும் விடுதலையும் உண்டானது. அந்த நாள் பூரிம் பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. எஸ்தர் ராஜாத்தி எப்படி ஜெபித்து தேசத்துக்காக அல்லும் பகலுமாய் உபவாசித்து ஜெபித்தார்களோ அதே வண்ணமாய் நாமளும் நம் குடும்பத்திற்காகவும் நம் திருச்சபைக்காகவும் உலக தேசங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் நம்ம உபவாசித்து ஜெபிக்கும் போது நமக்கு விடுதலை உண்டு. அதே போல நம்மளும் விடியலை காணும் வரை நம்ம ஜெபிப்போம். ஆமென்.